டியர் ஸ்டூடெண்ட் பேரண்ட் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தொடர்ச்சியா ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை பேரண்டாக இருக்கட்டும் சில பேராசிரியர்கள் கூட சரிங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து என்கிட்ட வந்து கேட்கக்கூடிய முதல் டவுட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் ப்ரைவேட் வெட்டினரி காலேஜில் அது வெளி மாநிலங்களில் வெளி ஸ்டேட்டில் நம்ம வந்து படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எலிஜிபிளா, அது ரெகனைஸ் பண்ணுவாங்களா சார், இல்லை வேற ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதணுமா, இந்த வெளிநாட்டுக்குலாம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வர இந்த எஃப்எம்ஜி அந்த மாதிரி எழுதணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் கொடுக்க டவுட் கிளியர் பண்ண இந்த வீடியோ. நீங்கள் வெளி மாநிலங்கள் அதாவது VCI வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த்ரூ அவுட் இந்தியா முழுக்க வந்து இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்குமே வந்து சிலபஸை கொடுக்குறாங்க சரிங்களா. அவங்க என்ன சிலபஸ் கொடுக்குறாங்களோ அதை தான் வந்து நம்ம தமிழ்நாட்டை டீச் பண்ணுறாங்க. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி, அப்புறம் தெலுங்கானா, அப்புறமேட்டு நம்ம ராஜஸ்தான், ஹரியானா, அது மாதிரி எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சிலபஸ் கொடுக்குறாங்களோ அதான் டீச் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு போய் படிச்சுட்டு வந்தாலும் சரி, அது கவர்மெண்ட் காலேஜாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் காலேஜாக இருக்கட்டும் இல்லை டீம்டு இண்டிபெண்டன்ட் யூனிவர்சிட்டி ஆகட்டும், அங்கே படிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஹோம் டவுனுக்கு வந்தீங்க, நாட் ஓன்லி இங்கே. இப்போ நீங்கள் கேரளா ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா கேரளாக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மறுபடியும் போகிறீங்க அப்படின்னாலுமே அது வந்து அங்கே ரெகனைஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் எலிஜிபிள், அதை பற்றி வருத்தப்பட வேண்டாம் சரிங்களா. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு கிளியர் டவுட் முடிஞ்சது. ஸோ எந்த ஸ்டேட்டில் ப்ரைவேட் ஆகட்டும் கவர்மெண்ட் ஆகட்டும் இண்டிபெண்ட் ஆகட்டும் எங்கே போய் படிச்சுட்டு வந்தாலும் நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு தாராளமாக போகலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் போகலாம். இப்போ சில பேர் கேட்குறாங்க, இந்த டிஎன்பிசி எக்ஸாமுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளியர் பண்ணி நம்ம வெட்டினரி ஜாபுக்கு போக முடியுமா சார் அப்படின்னு. எஸ், அப்சல்யூட்லி நம்ம போகலாம் தாராளமாக. அது மட்டும் கிடையாது, எல்லா விதமான ஜாபுக்குமே போகலாம். கவர்மெண்ட் ஸ்டேட்டுக்கும் போகலாம், சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட்டுக்கும் போகலாம், ப்ரைவேட்டுக்கு நீங்கள் போகலாம், செல்ஃபாகவும் ஒர்க் பண்ணலாம், இண்டிபெண்டாகவும் நீங்கள் இருக்கலாம். ஸோ அது மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து இது எலிஜிபிள் தான். இதில் இன்னும் ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணுற பாருங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம தமிழ்நாடு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 7 வெட்டினரி காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, எல்லாமே பியூர் கவர்மெண்ட். ஸோ இந்த கவர்மெண்ட் காலேஜுகளுக்கு யார் வந்து கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் இல்லைங்களா, அதுதான் வந்து தலைமையிடமாக கொண்டு அமைப்பாக வந்து இயக்கப்படுகிறது. பட் அவங்க கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா முழுக்க வந்து எல்லா இடத்துலையுமே வந்து VCI சிலபஸ் தான் இருக்குது. ஸோ வேறு ஸ்டேட்லேருந்து தான் அவங்க கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் பண்ணி இவங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, அவங்க சிலபஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி. அதை தான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ இதே போல் தான் வந்து ப்ரைவேட் காலேஜுக்குமே வந்து அவங்க வந்து வேறு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சில காலேஜோ இல்லை யூனிவர்சிட்டிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க, அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க, அதை வெரிஃபை பண்ணி தான் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் நடக்கும். அதனால் VCI மூலமாக நீங்கள் படிக்கிற காலேஜ் VCI அந்த அப்ரூவ் இருந்துச்சுன்னா அந்த டிகிரியானது ரெகனைஸ் பண்ணது தான், அது வந்து மதிப்பத்தக்க தான், அது செல்லும். இப்போ VCIலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான டிகிரி இருக்குதுங்க, 2 விதமான அப்ரூவல் இருக்குது. இனிஷியல் அப்ரூவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெம்பரரி அப்ரூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு காலேஜ் புதுசாக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு மட்டும்தான் வந்து அப்ரூவல் தருவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து 3rd இயர் மறுபடியும் வந்து இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. அப்போ வேணுங்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கா, ஸ்டாஃப்லாம் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு மறுபடியும் 2 வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவல் தருவாங்க. மறுபடியும் வந்து அது 2 வருஷம் முடிஞ்ச பிறகு இப்போ 4th இயர் முடிஞ்சதா, அடுத்து 5th இயர் வரும்போது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா VCIல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த செக்கிங் வருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்போ வந்து வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் இருக்குதா, கரெக்டாக இருக்குதா, ஃபேக்கல்ட்டிலாம் இருக்காங்களா, தென் அதுக்கப்புறம் மறுபடியும் 2 வருஷம் வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு புதுசாக ஒரு காலேஜ் தொடங்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டெம்பரரி அப்ரூவல் தான் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் வந்து அந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ரன் ஆகுது, போதுமான தேவையான எல்லா விஷயமும் இருக்குது, ஃபேக்கல்ட்டி 5 வருஷம் முடிக்கிறதுக்கான ஃபேக்கல்ட்டி, டாக்டர்ஸ், எக்யூப்மெண்ட்ஸு, லேபு, அப்புறமேட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு, அதுக்கப்புறமேட்டு லைவ் ஸ்டாக்ஸு, இந்த மாதிரி எல்லா விதமான இதுவும் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பர்மனெண்ட் VCI அப்ரூவ்டு கொடுப்பாங்க. ஸோ அப்படி தான் பர்மனெண்ட் VCI அப்ரூவ் கொடுக்கக்கூடிய காலேஜில் வந்து அட்மிஷன் பண்ணிட்டுருக்கேன். நானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதிகப்படியாக நல்ல ஒரு டாப் ரெப்யூட்டேஷன் உள்ளக்கூடிய காலேஜில் பர்மனெண்ட் VCI அப்ரூவ்டு காலேஜ் தான் அட்மிஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா BVSCAG வந்து எடுத்து படிக்கணும் அப்படின்னா எனக்கு கம்யூனிகேட் பண்ணுங்கள், உங்களுக்கான வழிகாட்டுதல் அட்மின் சப்போர்ட் செய்து தரப்படும். மாணவர்களை சிறந்த முறையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.